நிறைய பேர் இந்த டென்டல் க்ரௌன் வேறு சிகிச்சை பண்ணி க்ரௌன் பொருத்திக்கிறாங்க. ஒரு காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரியில் வந்து முன் பற்களுக்கெல்லாம் க்ரௌனோ வென்யூஸோ வச்சுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி க்ரௌன் பொருத்தி இருந்தாலோ வென்யூஸ் வச்சுருந்தாலோ அவங்க உணவு சாப்பிடும்போது எல்லா கைண்ட் ஆஃப் உணவையும் சாப்பிட்லாமா? ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா? ஏதாவது ப்ராப்ளம் வருமா? எல்லா உணவையும் சாப்பிடும்போது என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு காமன் கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2009 நடத்துகிறோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். க்ரௌன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற பற்கள் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது, பற்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, அந்த பற்கள் மேலே உள்ள க்ரௌன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த க்ரௌனுக்கும் பற்களுக்கும் உள்ள அந்த பிடிமானம், சிமெண்டேஷன் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ முக்கியமாக என்ன கவனிக்க, இந்த க்ரௌன் என்ன பண்ணுறது, பற்கள் வந்து பல் சிதைவால் பற்கள் பாதி பற்கள் உடஞ்சிருக்கலாம். ஆர் சில பேருக்கு வந்து முக்கால்வாசி பற்களே இல்லாமல் ஃபுல்லாக கோர் போட்டு தான் பல்ல தான் பில்டு பண்ணியிருப்போம். சில பேருக்கு வந்து பற்களே உடஞ்சிருக்கும், போஸ்ட் போட்டு பில்ட் பண்ணியிருப்போம். க்ரௌன் போட்ட பற்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற டூத் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குது. ஸோ நேச்சுரல் டூத்தே இல்லாத போது பண்ணுற ஃபில்லிங் அண்ட் க்ரௌன் மூலமாக தான் என்டையர் டூத்தை பில்ட் பண்ணும்போது அந்த ஃபவுண்டேஷன் வீக்காக இருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் வீக்காக இருக்குன்னா மேலே இருக்கிற க்ரௌன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டூத் ஃபவுண்டேஷன் வீக்காக இருக்கும்போது அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பற்களில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, உள்ளே இருக்கிற பற்களுக்கும் வெளியில் இருக்கிற க்ரௌனுக்கும் வந்து ஃபிட்டிங் சர்ஃபேஸ். இது ஃபிட்டிங் சர்ஃபேஸ்னால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாயில் சொந்த பற்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஒரு க்ரௌனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த க்ரௌனை ஃபிக்ஸ் பண்ணும்போது சிமெண்ட்டே இல்லாமல் க்ரௌன் வைக்கும்போது எவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்குது. இப்போ மேல் பல்ல க்ரௌன் பொறுத்துகிறோம், சிமெண்ட்டே இல்லாமல் க்ரௌனை வச்சு பார்க்கும்போது க்ரௌன் கைண்டு வருது அப்படின்னா இந்த பற்களுக்கும் க்ரௌனுக்கும் உள்ள ஃபிட்டிங் வந்து ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். பற்களும் சரி க்ரௌனும் சரி நல்லா ஒழுங்காக பொருத்தமாக ஃபிட் ஆச்சுன்னா சிமெண்ட்டே இல்லாமல் க்ரௌன் வந்து வாயில் அப்படியே பர்ஃபெக்டாக நிற்கும். சிமெண்ட் வந்து அடிஷ்னல் ரிட்டென்ஷன். ஸோ சாப்பிடும்போது கைண்டு வராமல் இருக்கிறதுக்கு தான் சிமெண்ட்டே தவிர க்ரௌனே வந்து வெல் ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெல் ஃபிட்டிங் க்ரௌன் ஈஸியாக ப்ராப்ளம் கொடுக்காது. ஸோ அந்த க்ரௌனும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பற்களும் வந்து ஃபிட்டிங் நல்லா இருக்குது. யூஸ்வலாக அப்படின்னா என்ன, அந்த க்ரௌன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக உள்ளுக்குள்ளே பற்களோடு பிடிச்சிக்கும், ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஃபவுண்டேஷன். பேஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா க்ரௌனும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா வைக்க போகிற க்ரௌன் எவ்வளோ தான் ஸ்ட்ரென்த்தான மெட்டீரியல் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பேஸ் ஸ்ட்ரக்சர் வீக் ஆச்சுன்னா பல்லோடு சேர்ந்து க்ரௌனும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த க்ரௌனும் பல்லும் உள்ள ஃபிட்டிங் சர்ஃபேஸ், இந்த ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா க்ரௌன் ஈஸியாக கைண்டு வராது. ஃபிட்டிங் ஒழுங்காக இல்லைன்னா க்ரௌன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து என்ன மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், எஸ்பெஷலி ஃப்ரண்ட்டில் வென்யூஸாக இருக்கட்டும். சிமெண்டேஷனுங்கிறது ஒன்று, பாண்டிங்கிறது ஒன்று. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்னா என்ன, பற்கள் இருக்குது, க்ரௌன் இருக்குது, பற்களுக்கும் க்ரௌனுக்கும் இடையே ஒரு சிமெண்ட் லேயர், அந்த சிமெண்ட் லேயர் தான் வந்து அந்த க்ரௌனை பிடிச்சி வச்சுக்கும், சிமெண்டேஷன் போடுவோம். பாண்டிங்னா என்ன, இந்த பற்கள் இருக்குது, மேலே இருக்கிற அந்த க்ரௌன் லேயர் இருக்குது, அந்த பாண்டுங்கிறது என்ன, இந்த பற்களையும் க்ரௌனையும் ஒன்றா இணைக்கிறது, கெமிக்கல்ஸ், மைக்ரோ மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் மூலமாக இணைக்கிறது தான் பாண்டிங்னு பேர். இந்த பாண்டிங் பண்ணி க்ரௌன் பொருத்தும் போது யூஸ்வலாக ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இருக்கும். சில டைப் ஆஃப் க்ரௌன், கிளாஸ் செராமிக்ஸ்னு சொல்லுவோம், இந்த இமேக்ஸ் ஆர் லித்தியம் டைசிலிகேட்லாம் டிப்பிக்கலாக ஒரு வென்யூஸாக இருக்கட்டும் பாண்டு மூலமாக தான் பொருத்துவோம். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 3 திங்ஸ் பார்த்தோம், ஃபவுண்டேஷன், ஃபிட்டிங், ரெண்டாவது வந்து பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆர் சிமெண்டேஷன், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி சிமெண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணோம். சாப்பிடும்போது நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, ரெகுலர் அந்த சிமெண்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சிமெண்ட்டுக்கும் வந்து இந்த வீக்கஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஸ்ட்ராங்கு, பல்லு ஸ்ட்ராங்கு, சிமெண்ட் தான் வீக்கஸ்ட் லேயர். இந்த சிமெண்ட்டுக்கு வந்து ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்ன, அரைப்பட ஒரு பர்டிகுலர் சைக்கிளுக்கு அப்புறம் அந்த பிடிச்சிக்கிறது வந்து வீக் ஆயிடும். அப்போ சிமெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா க்ரௌன் கைண்ட் வந்துடும். இது யாருக்கெல்லாம் இந்த ஃபெட்டிக் சைக்கிள் சீக்கிரமாக வரும், சில பேர் வந்து நைட்டில் வந்து கிரைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பல்ல. அப்படின்னா என்ன, சாப்பிடும்போது மட்டும் இல்லை மற்ற நேரம் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தா நாள் ஃபுல்லாக சூயிங்கம் போட்டு ஒரு பாக்கு போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாங்க. பல்லுக்கு கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது, சூயிங்கம் போட்டு மென்னுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஃபெட்டிக் சைக்கிள் ஆஃப் த சிமெண்ட் சீக்கிரம் போயிடும். இந்த ஃபெட்டிக் சைக்கிளை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சிமெண்ட் ஃபெயில் ஆகி க்ரௌன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், க்ரௌன் வெல் ஃபிட்டிங்காக இல்லை அப்படின்னா நம்ம ஈர் ஆர் உமிழ்நீர் உள்ளே போய் அந்த சிமெண்ட்டை வந்து கரைச்சிடுச்சு அப்படின்னா, பற்கள் சொத்தையாயிடுச்சு அப்படின்னா சிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆயிடும்,
ஃபிட்டிங் ஸ்ட்ரக்சர் போயிடும், க்ரௌன் கைண்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஸோ இந்த சிமெண்ட்டோட ஃபெட்டிக் சைக்கிள் இவங்களுக்கு தான் வரும். சில பேருக்கு வந்து ஷியரிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, பற்களை வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து கடிச்சு நார்மலாக வந்து பேக் டீத்தில் கடிச்சு சாப்பிடும்போது அது ஃபோர்ஸ் வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸில் வந்து நம்ம கடிக்கிற ஃபோர்ஸ் வந்து க்ரௌன் சாப்பாடு க்ரௌனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சிமெண்ட் அண்ட் உள்ளுக்குள்ளே பற்கள் வழியாக எலும்பு வேறு வழியாக உள்ளுக்குள்ளே எலும்பில் டிசிபேட் ஆடும், ப்ராப்ளம் இருக்காது. எப்போ ஷேர் பண்ணி கடிக்கிறோமோ, அதாவது ஒரு கரும்பு ஃபுல்லாக இழுக்கிறோம், ஒரு எலும்பு வந்து உடைக்கிறோம், அது மாதிரி ஷேரிங் ஃபோர்ஸ் பண்ணும்போது க்ரௌன் இருக்கட்டும் ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற பற்களாக இருக்கட்டும் அது வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்பெஷலி ஃப்ரண்ட் பல்லில் க்ரௌன் கொடுக்குறோம், வெனியர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பைட் பண்ணலாம், ஒரு பர்கரோ பீஸாவோ பைட் பண்ணலாம். கரும்பு ஷேர் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஒரே நாளில் உடையாது, பட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது அந்த 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 சைக்கிளில் வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து சின்னதாக ஒரு கிராக் விழுந்தோ ஒரு உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறது பொதுவாக பெட்டர். ஸோ மோஸ்ட்டாக எல்லா நார்மல் ஃபுட்டும் சாப்பிட்லாம், ப்ராப்ளம் இருக்காது. இது மாதிரி ஷேரிங் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் இன் 6 months நீங்கள் டாக்டரை போய் செக் பண்ணும்போது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டா அந்த க்ரௌன் எப்படி வெல் ஃபிட்டிங்காக இருக்கா, க்ரௌனுக்கும் பல்லுக்கும் நடுவில் இடைவெளி இருக்கா, ஃபுட்டு போய் மாட்டுதா, புதுசாக சுத்த வருதான்னு செக் பண்ணும்போது முன்கூட்டியே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஏர்லியாகவே நம்ம டிடெக்ட் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம், அண்ட் தேங்க்யூங்க.